செலக்ட் ஆக மாட்டேங்குது. நீங்க வேற ஏதாவது ரீஜன் கூட செலக்ட் பண்ணீங்க, யூஎஸ் ஈஸ்ட்ல வரலையா? ஆ, இது க்ளோஸ் பண்ண அந்த ரைட் சைடுல. இல்ல இல்ல, கேன்சல் கொடுத்துட்டு இங்க ரைட் சைடுல அதை க்ளோஸ் பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலா மேல போங்க. சென்ட்ரல் இந்தியா நம்ம லாஸ்ட். சென்ட்ரல் இந்தியால வேண்டாம். ஓகே. எஸ், இந்தியாலலாம் அது கொடுக்கவே மாட்டான். வெஸ்ட்ல வேணா ட்ரை பண்ணி பாரு. இந்தியா ஈஸ்ட் யூஎஸ்லாம் அவன் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்க மாட்டான். ஓகே ஓகே. இதுல டி சீரிஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அது எஸ்பெஷலி ஆன் என்டர்ஸ்பேஸ் கஸ்டமருக்கு என்டர்ஸ்பேஸ் அப்ளிகேஷனுக்காக ப்ரீ பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஓகே. இங்க டைரக்டா இப்ப கிரியேட் பண்ணாம அங்க போய் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆமா, இங்கேயும் கிரியேட் பண்ணலாம், எல்லாம் ஒன்று. சரி ஓகே. அப்ப நான் நெட்வொர்க்கிங்.
virtual machine create பண்ணி அது லாகின் பண்ணுங்க. login. Okay. இல்லைங்க. ஆ ஓகே. ஓகே, இதை அப்படியே மினிமைஸ் பண்ணுங்க. இப்போ போர்ட்டல்ல போயிட்டு டேட்டா டிஸ்க்ன்னு இருக்கும் பாருங்க, கனெக்ட் இருக்குல்ல, அதுல அது கீழே வாங்க. கனெக்ட் கீழே கனெக்ட் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க. பேக்கப் டிஸ்கவரி இதுல இல்லையா? ஓகே, மேல செட்டிங்ஸ். அங்க டிஸ்க் இங்க வந்து மேல இருக்கிறது நம்மளோட ஓஎஸ் டிரைவ். ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் அண்ட் அட்டாச் நியூ டிஸ்க் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ 4 GB சைஸ் போதும். ஓகே, ஆல்ரெடி 4 GB இருக்கு. அதான் அது போதும். இங்க நேம் அப்ளை மட்டும் நேம் கொடுங்க கொடுத்துக்கலாம், இல்லை அப்படியே கூட அப்ளை கொடுத்துக்கலாம். வேல்யூ மஸ்ட் நாட் பி எம்டின்னு வருது. கிரியேட் ஆயிடுச்சு. டேட்டா ஸோ இதுல போயிட்டு காம்போனன்ட் மேனேஜ்மெண்ட், அந்த சர்ச்ல போயிட்டு ஓகே, காம்போனன்ட் மேனேஜ்மெண்ட் COM CO CO காம்போனன்ட் மேனேஜ்மெண்ட். கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட், அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஜஸ்ட் லைக் தட் இதுல வராது, நம்ம ஃபார்மேட் பண்ற ஓகே. ஓகே, மேனேஜ்மெண்ட் இருக்கு பாருங்க. லாஸ்ட்ல இருந்து லாஸ்ட் முன்னாடி டிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே. டிஸ்க் 1 டிஸ்க் 2 கால். ஓகே கொடுங்க. இங்க கொடுத்துட்டு கீழே வாங்க.
இல்ல அதுல ட்ராக் பண்ணி கீழே வாங்க. டிஸ்க் 2 இருக்குல்ல. அங்க அந்த இடத்துல இதுதான் அந்த 4 GB அன்அலோகேட்ல இருக்கும். நம்ம அலோகேட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி அலோகேட் கொடுங்க. ஓகே. இல்லைன்னா நியூ சிம்பிள் வால்யூம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதுல டிரைவ் லெட்டர், என்ன டிரைவ் லெட்டர் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஃபினிஷ். இப்ப பாத்தீங்கன்னா அங்க டி டிரைவ் வந்திருக்கும். இ டிரைவ் வந்திருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். இதுதான் டிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதுலயே நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கும். ப்ரீமியம் டிஸ்க், நார்மல் டிஸ்க், நமக்கு எவ்வளோ டிஸ்க் வேணும், சைஸ் வேணுமோ அதை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் அங்கேயே. ஓ. 1 TB 2 TB ஐ திங்க் 4 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம இதை ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அடிஷ்னல் டிஸ்க் ஓகே. ஓகே. எவ்வளோ டிஸ்க், ஐ மீன் எவ்வளோன்னா ஆல்ஃபபெட் ஏற்ற மாதிரி 20 டிஸ்க் கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 24 டிஸ்கா. ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்ஸ், ஐ மீன் ஆல்ஃபபெட் லெட்டர் இருக்கு இல்லையா, 26 லெட்டர். ஸோ அதில் இசட் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி டிவிடி வந்துடும். ஸோ அதனால அதெல்லாம் அது மாதிரி 1 2 ஒர்க் ஆகாது. ஏ ஒர்க் ஆகாது, பி ஒர்க் ஆகாது, டி ஆல்ரெடி அலோகேட் ஆகிடும். ஸோ 22 20 அந்த மாதிரி டிஸ்க் கிரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டிஸ்க் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இதுதான் எப்படி ஒரு டிஸ்க் கிரியேட் பண்றதுன்னு. இதுலயே வந்துட்டு இப்போ இந்த டிஸ்க் வந்து ஏதாவது ஒரு ஃபைல் நம்ம கிட்ட இருக்கு, அதை நம்ம பேக்கப் எடுத்துட்டு பேக்கப் எடுக்கணும்னா பேக்கப் எடுத்துக்கலாம். இப்போ இன்கேஸ் இந்த டிரைவ் வந்து அந்த டேட்டா டெலீட் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த பேக்கப்ல இருந்து கூட ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் கொடுத்துட்டு நம்ம அங்கிருந்து நம்ம டிஸ்கை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. கிளிக் பண்ணுங்க. இந்த மெத்தட்ல போறது பதில் நீங்க அந்த டிஸ்க்ல கிளிக் பண்ணுங்க. மேல டிஸ்க்ல போயிட்டு ரெண்டும் ஒண்ணுதான். ஒன் டைம் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். அதை செலக்ட் பண்ணுங்க. ஸ்னாப்ஷாட் இருக்கா? ஓகே. அது ஸ்னாப்ஷாட்ல இருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுத்தாலும் அது ஒரு ஸ்னாப்ஷாட்டா கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த டிஸ்க்ல ஏதாவது ஒரு சும்மாதான் ஒரு ஃபைல் ஏதாவது போட்டு வைங்க. சும்மா ஒரு நோட் பேட்ல ஏதாவது ஒரு இப்போ கிரியேட் ஸ்னாப்ஷாட் நேம் கொடுத்துருங்க. இதுல வந்து ஃபுல் இன்க்ரிமெண்டல் வேணா. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் கொடுக்கணும். அது இன்க்ரிமெண்டெல்லாம் கொடுக்கலாம். எனிவே இன்க்ரிமெண்ட் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபுல் பேக்கப் தான் எடுக்கும். டிஃபரன்ஸ் என்னன்னா, ஆக்சுவலா ஆர்கனைசேஷன் லெவல்ல பண்ணும்போது இன்க்ரிமெண்டலே ரெக்கமெண்டட் தான். ஃபுல் பேக்கப் எடுத்துட்டு இப்போ நீங்க இப்போ இருக்கிற என்ன டேட்டா இருக்கோ அது ஒரு பேக்கப் எடுத்துரும். இப்போ நீங்க திரும்பவும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஏதாவது ஒரு ஃபைல் போட்டீங்கன்னா அதை மட்டும் பேக்கப் எடுக்கும். அந்த இப்போ 1 KB 2 MB போட்டீங்கன்னா அதை மட்டும் பேக்கப் எடுக்கும். இன்கேஸ் ஃபுல் போட்டீங்க அப்படின்னா அந்த 1 MB
பிளஸ் இந்த நீங்க நோட் பேட் கிரியேட் பண்ணீங்களா அது ரெண்டுமே சேர்த்து பேக்கப் எடுக்கும் எவ்ரி டைம். ஓகே ஓகே. ஸோ ஆர்கனைசேஷன் வரும்போது நம்ம நிறைய ஃபைல்ஸ் காப்பி பண்ணுவோம் ஒரு நாளைக்கு. ஸோ ஃபுல் கொடுக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஃபுல்லா எடுக்கும் பேக்கப். எவ்வளோ ஜிபி ஓகே இருக்கும்? ஓகே. ஒரு 4 ஜிபினா 2 ஜிபி நீங்க ஃபுல்லா வச்சிருக்கீங்க. அடுத்தது ஒரு 2 எம்பி காப்பி பண்றீங்க அப்படின்னா டெய்லி 2 ஜிபி அந்த எவ்வளோ நம்ம ரைட் அடிஷ்னலா போட்டுக்கோமோ எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொரு வாட்டியும் ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கோம். அதே புரியுது. இன்க்ரிமெண்டல் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா வெறும் நம்ம என்ன ரைட் பண்ணிருக்கோமோ அதை மட்டும் பேக்கப் எடுத்துக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் பேக்கப் எடுக்கும். ஓகே ஓகே. நீங்க ரீஸ்டோர் பண்ணும்போது எல்லா டேட்டாவும் சேர்ந்து தான் வரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதான் அதோட அந்த இது தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸியா அந்த ஃபுல்லுக்கும் இதுக்கும் வந்து நான் இப்போ சும்மா நம்ம டெஸ்டிங்காக ஃபுல் சொல்றேன். அதனால எதுவும் டேட்டா இல்லைல்ல அதனால தான் சொல்றேன். ஓகே ஓகே. ஓகே இது நீங்க கிரியேட் கொடுத்துருங்க. ரிவ்யூ ஒன்று கிரியேட் பண்ணி go to resource. இப்போ அந்த விஎம் போயிட்டு இது இருக்கட்டும் இப்படியே இதுல மேல மினிமைஸ் பண்ணிட்டு இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் போயிடுங்க. ஓகே ஓகே. நியூ டேப் லோக்கல் அப்புறம் கிளிக் பண்ணுங்க. அது டிஸ்க் டெலீட் பண்ணிடுங்க அந்த இ டிரைவ். அந்த அந்த இது அந்த அந்த இதுதான் டிட்டாச் கரெக்ட். இப்போ அங்க போய் சர்வர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. சும்மா ரைட் கிளிக் பண்ணி இருக்கா ஒன்றும் இன்னும் இருக்கு. அது அப்ளை கொடுத்தீங்களா? டிட்டாச் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருக்காங்க மினிமைஸ் அந்த அதை ட்ராக் பண்ணி இருந்து சொல்லுவாங்க. இப்போ அப்ளை கொடுங்க. ஓகே. ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே இப்போ மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இன்னொரு டேப்ல போயிடுங்க. இன்னொரு டேப் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் டேப் கொடுங்க. மேலே அந்த அது ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட். இப்போ வந்து ஸ்னாப்ஷாட்னு மேலே சர்ச் பண்ணுங்க. அங்கதான் சர்ச் ரிசோர்சஸ்ல ஸ்னாப்ஷாட். கிளிக் பண்ணுங்க. உள்ள போயிடுங்க. செலக்ட். இப்போ இது நம்மளோட ஸ்னாப்ஷாட். கிரியேட் டிஸ்க் கொடுங்க. இதுல டிஸ்க் நேம் வந்து ஃப்ரம் ஸ்னாப்ஷாட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஓகே ரிவ்யூ கிரியேட். இப்போ அந்த விஎம் போங்க. விஎம்மோடது விஎம் டேப் போங்க. இல்ல அந்த அஷ்யூர்ல ப்ரௌசர்ல விஎம் டேப் இருக்குல்ல. ஓகே. இப்போ வந்து கிரியேட் அண்ட் அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க் போங்க. அந்த டிஸ்க் நேம் இருக்குல்ல அதை டிராப் டவுன் பண்ணுங்க. ஃப்ரம் ஸ்னாப்ஷாட்
ஓகே ஓகே. அப்ளை. இப்போ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, இல்லைன்னா நம்ம வந்துருச்சு. ஸோ நம்ம டேட்டா இருக்கா. ஸோ நம்ம பேக்கப் எடுத்து வச்சிருந்தோம்னா இன்கேஸ் டேட்டா எதுவும் டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்னாப்ஷாட் வந்து ரிஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு பேக்கப் எடுத்து வச்சுப்போம். ஐ மீன் ஸ்னாப்ஷாட் எடுத்திருப்போம். பேக்கப்னா பேக்கப்க்கும் ஸ்னாப்ஷாட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஸ்னாப்ஷாட் வந்து ஒன் டைம் எடுக்கிறோம். எப்பெல்லாம் வேணுமோ நம்ம மேனுவலாக அதை எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ண போறீங்கன்னா அந்த சேஞ்சஸ்க்கு வந்து ஒரு ஸ்னாப்ஷாட், ஒரு டிஸ்க் ஸ்னாப்ஷாட் எடுத்திருப்போம். இன்கேஸ் ஒரு ஒரு வெர்ஷன் அப்கிரேட் பண்ணீங்க, ஆல்ரெடி அப்ளிகேஷன் வெர்ஷன் வந்து இங்கே இருக்குது, 1.2 இருக்கு, 1.3 பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுருவோம் டிஸ்க் லெவலில். இப்போ 1.3ல ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடும்ல. 1.3 ரிலேட்டடாக எல்லாமே டிஸ்க் லெவலில் சேஞ்சஸ் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஏதோ இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா திரும்ப ரீஸ்டோர் பண்ணுறது எங்கெங்கெல்லாம் ஃபைலில் போய் ரீஸ்டோர் ஆகுதோ நமக்கு தெரியாது. ஸோ அதனால அந்த டிஸ்கை தூக்கிட்டு இந்த டிஸ்கை போட்டு 1.2லே இருந்துடும். அப்படியே திரும்ப அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள். இல்லை ஏதோ டெலீட் பண்ணிடுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கப்னு இருக்கும்போது நம்ம ஷெடியூல் பண்ணுவோம். டெய்லி பேக்கப் எடு, இந்த டைம்ல எடு, வீக்லி மேனேஜ் பண்ணு, அதை வீக்லி வச்சுக்கோ இல்லை மந்த்லி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த டிஸ்க் வந்து பேக்கப் போயிட்டே இருக்கும், அதுக்கு வந்து காஸ்ட் ஆகும். அதனால நான் ஸ்னாப்ஷாட் வச்சு எப்படி கிரியேட் பண்றது, ஸ்னாப்ஷாட்ல இருந்து எப்படி டிஸ்க் கிரியேட் பண்றது, அதை எப்படி ரீஸ்டோர் பண்றதுங்களா. ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. டிஸ்க்கு போயிட்டு டிஸ்க்லயும் அந்த 2 டிஸ்க் இருக்கும், அதையும் டெலீட் பண்ணிடுங்க. விஎம்ஐ டெலீட் பண்ணிடுங்க. பப்ளிக் ஐபின்னு சர்ச் பண்ணி பப்ளிக் ஐபி இருந்ததுன்னா அதையும் டெலீட் பண்ணிடுங்க. நான் வந்துடலாம் ஒரே நிமிஷம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சூஸ் பண்ணி டெலிட் பண்ணுமா எல்லாமே கிளியர் ஆகும். ஓகே. இப்போ நம்ம ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு அத வேற விஎம்க்கும் வந்து அது இந்த மாதிரி பண்ணலாம். அது லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்க இன்னொரு விஎம்ல போனாலும் இதுல அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அதுல லிஸ்ட் அவுட் அதுல பண்ண முடியாது. எதர் இந்த விஎம்ல இல்ல அந்த விஎம்ல அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே. டெலிட் ஆயிடுச்சு. ஸ்னாப்ஷாட்ல கூட போய் டெலிட் பண்ணிடுங்க. ஓகே. டிஸ்க்னு சர்ச் பண்ணுங்க, டிஸ்க்ல சர்ச் பண்ணி
சொல்லி கொடுத்தாங்க ஆமா போனுக்கு வெளியே போன் மட்டும் எடுத்துட்டாங்க அது சரி நான் சரி லேட் ஆகுது அதே கடை டெலிட் ஆயிடுச்சு. பட் ஆனா ஸ்னாப்ஷாட் மட்டும் இங்க வியூ ஆயிட்டே இருக்கு. கிளிக் பண்ணா நோ ரிசோர்ஸ் தான் வருது. அப்போ ஓகே, அப்போ ஓகே. அது சம்டைம்ஸ் இருக்கும், அது ஓகே அது போயிடும், அது கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே டிஸ்க் ஸ்னாப்ஷாட்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டு. ஓகே ஃபைன். அதான் இது வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸா வச்சுக்கணும், இல்லைன்னா இந்த டிஸ்க்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ற மாதிரியே இருக்கும். ஓகே ஓகே. ஸோ டேட்டா டிஸ்க் இப்போ கிளியரா? கிளியர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டாபிக் இருக்கு ஏஆர்எம் டெம்ப்ளேட். ஸோ ஏஆர்எம் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர். ஸோ டெம்ப்ளேட்னும் போது இப்போ நம்ம என்னென்னலாம் மேனுவலாக பண்ணுமோ அதை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வழியா பண்ண போறோம். ஓகே JSON ஸ்கிரிப்ட். அதுதான் ஏஆர்எம் டெம்ப்ளேட். ஸோ அஷ்யூர்னாலே அது ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஏஆர்எம் டெம்ப்ளேட் தான். டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி அவங்க ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட் அந்த JSON ஸ்கிரிப்டை வச்சு ரன் பண்ணாங்கன்னா என்னென்ன கிரியேட் பண்ணணுமோ அது டக்கு டக்குன்னு அது கிரியேட் ஆகிடும். பேக்எண்டில் கிரியேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பார்க்க முடியும் இங்கே போர்ட்டலில். ஓகே. ஸோ அதுல எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம், விர்ச்சுவல் மிஷினா இருக்கட்டும். ஆமா, இப்போ நம்ம ஸ்டோரேஜ் கிரியேட் பண்றது எதுனாலும் பண்ணலாம். ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஸ்டோரேஜ் நம்மளுக்கு ஈஸியானது தான். நம்ம அது வந்து அஷ்யூர் சிஎல்ஐ இருக்கு இல்லையா, அந்த கமாண்ட்ல கிரியேட் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ்லாம். ஓகே ஒரு ரிசோர்ஸ் இப்போ நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு அடிஷ்னலா நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து ஒரு ஆப்ஷனா போறோம் இல்லையா. ஒரு நெட்வொர்க்கிங் தேவைப்படும், இந்த இமேஜ் செலக்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நம்ம இதுல கிரியேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே. ஒரு பஞ்ச் ஆஃப் காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும்போது நம்ம ஏஆர்எம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம். ஓகே. அது ஒரு நிமிஷம், ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் அந்த JSON ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுதான் பேசிக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் எ கோடு. இதுல இருந்து தான் ஆரம்பிச்சது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடுன்றது. ஓகே. ஸ்கிரீன்ஷாட் பண்ணுறேன். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது. So if you're
decided to ARM template one of other infrastructure code service. ARM templates allows to create and deploy the entire infrastructure declaratively. For example, you can deploy not only for virtual machine, also network infrastructure, storage systems, and any other resources you need. இப்போ நம்ம டேட்டா டிஸ்க்ல அடிஷ்னலாக கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுவும் சேர்த்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ ஜிபி வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு டெம்ப்ளேட்னாலே என்ன, நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ் இதே மாதிரி விர்ச்சுவல் மிஷின்ஸை வந்து ஒரு 50 கிரியேட் பண்ணும், 30 கிரியேட் பண்ணும் ஃபியூச்சர்ல அப்படின்னும் போது ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு நம்ம இந்த கான்ஃபிகரேஷனா இதை சூஸ் பண்ணு, இந்த ரீஜனா இதை சூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து செட் பண்றது பதில் நம்ம ஒரு டெம்ப்ளேட் வச்சு அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அதுக்கு தான் மெயினா இந்த மாதிரி டெம்ப்ளேட் இருக்கு. ஸோ இதோட பேசிக் இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஜேசான் ஸ்கிரிப்ட். ஸோ இனிஷியலாக அதோட டிஃபைன் பண்றது ஸ்கீமா டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே, schema.management.com அப்படின்னு. அதுக்கப்புறமா இதுல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ், மை ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், நீங்க கேட்ட மாதிரி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியுமா சிம்பிளா ஜேசான் ARM டெம்ப்ளேட் வச்சு எப்படி ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது. ஸோ டைப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எந்த சர்வீஸோ அது சர்வீஸ், அதோட API வெர்ஷன் அது மைக்ரோசாஃப்ட் அது. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் நேம், ஸோ ஸ்டோரேஜ் நேம் வந்து மை ஸ்டோரேஜ். லொக்கேஷன், ஸோ லொக்கேஷன் வந்து நம்ம பேராமீட்டர் கூட செட் பண்ணிக்கலாம். மேலே லொக்கேஷன் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, மேலே பேராமீட்டர் அது டிஃபால்ட்டாக பேராமீட்டர் எடுத்துக்கும், இல்லைன்னா நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க வேல்யூ வந்து நம்ம யூஎஸ் ஈஸ்ட் ஒன்னா இல்லை அப்படின்னு நம்ம கூட நம்ம போட்டுக்கலாம் லொக்கேஷன். அதுக்கப்புறம் SKUனா வந்து இந்த இது நம்ம அந்த LRSஆ DRSஆ அந்த ரெடண்டன்சி சூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். கைண்ட் வந்து ஸ்டோரேஜ் V2. You can break your template இதெல்லாம் reusable components. Create any Azure resources. You can immediately create use Azure resources and future in template. So என்னெல்லாம் இருக்கும், parameter, variables, user defined function, resources, output. இதுதான் இருக்கும். ரிசோர்சஸ்ல என்ன ரிசோர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ண போறோமோ அது இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி லொக்கேஷன் நம்ம மேனுவலாகவும் வச்சுக்கலாம், நீங்க சென்ட்ரல் யூஎஸ் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி மிக்சடா கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். விர்ச்சுவல் மிஷின்ஸ் SQL DB அதுக்கான டெம்ப்ளேட் 3 டெம்ப்ளேட்டும் அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ டீப் டைவா நம்ம போறதுக்கு முன்னாடி அதோட டெம்ப்ளேட்டோட இது சொல்றேன். ஸோ இதுதான் என்னோட ஒரு விஎம் கிரியேட் பண்ற டெம்ப்ளேட். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா ஸ்கீமா, இது டிஃபால்ட்டா இருக்கிற ஸ்கீமா. ஸோ யூசர் இது வந்து இங்க வந்து நான் பேராமீட்டர் செட் பண்ணிக்கிறேன். விஎம் நேம் என்ன வைக்கணுமோ இப்போதைக்கு சும்மா மை விஎம் போட்டிருக்கேன். ஸோ அட்மின் யூசர் வந்து ஸ்ட்ரிங் செக்யூர் ஸ்ட்ரிங்ல இருக்கு. லொக்கேஷன் வந்து யூஎஸ் ஈஸ்ட். ஸோ இதை வந்து பேராமீட்டர் நான் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் நான் என்னென்ன ரிசோர்ஸ்லாம் கிரியேட் பண்ணணும்,
ஸோ நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்ணும்போது எந்தெந்த ரிசோர்ஸ்லாம் கிரியேட் ஆகுது, பப்ளிக் ஐபி கிரியேட் ஆகுது. சரிங்களா? ஸோ இது வந்து அந்த ரிசோர்ஸை கெட் பண்றதுக்கான டைப். இது ஒன்னொருக்கும் ஒரு ரிசோர்ஸ் மைக்ரோசாஃப்ட் டாட் நெட்ஒர்க்குள்ள தான் பப்ளிக் ஐபி இருக்கும். அதே தான் மைக்ரோசாஃப்ட் டாட் நெட்ஒர்க் உள்ள விர்ச்சுவல் நெட்ஒர்க் இருக்கும். ஸோ நம்ம ஒரு விர்ச்சுவல் டிஃபால்ட்டா ஒன்று கிரியேட் பண்றோம் இல்லையா, அதுதான் அது. ஓகே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ரிசோர்ஸ் வேணும், சப்நெட்ஸ் வேணும். விர்ச்சுவல் நெட்ஒர்க்குள்ள ஒரு சப்நெட் இப்போ நீங்க கிரியேட் பண்ணும்போது அதுவே டிஃபால்ட்டா எல்லாமே வந்துடும். அதனால நம்மளுக்கு இது நீங்க நோட் பண்ணிட மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்நெட் விர்ச்சுவல் சப்நெட் அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ் வேணும் இந்த மாதிரி, அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த இதுல இந்த எல்லா ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸுமே ஒரு பிரைவேட் டைப். அந்த பிரைவேட் டைப்பிக்கு இந்த சப்நெட் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கப்புறம் நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ்னா ஒரு நிக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் எங்கேருந்து வரும்னா நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த நெட்ஒர்க் காம்பனன்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வேணும் நமக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா தான் மைக்ரோசாஃப்ட் டாட் கம்ப்யூட் ஸ்லாஷ்ல விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கு. ஸோ விர்ச்சுவல் மிஷின்ஸ்ல நான் சைஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணிட்டேன். பெராமீட்டர்ஸ் வந்து மை விஎம் நேம். ஸோ விஎம் நேம் பெராமீட்டர் நான் என்ன கொடுத்துருக்கேன் அதுல இருந்து எடுத்துக்கோம் அது. ஸோ பெராமீட்டர் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் மேல, விஎம் நேமோட பெராமீட்டர் வந்து மை விஎம். ஸோ அந்த விஎம் நேமோட பெராமீட்டர் நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பெராமீட்டர் லொகேஷன் அங்க டிஃபைன் பண்ணிட்டேன், யூஎஸ் ஈஸ்ட்னு. இங்க வந்து விஎம் சைஸ் ஸ்டாண்டர்ட் டிஎஸ்என் 1. இங்க அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து நான் அங்க ஸ்ட்ரிங்கா வச்சிருக்கேன். அதனால எனக்கு வந்து நான் அங்க கிரியேட் பண்ணும்போது நான் மேனுவலா கொடுத்துப்பேன். அது மட்டும். அதே மாதிரி இங்க ஓஎஸ் வந்து நான் உபுண்டு சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த உபுண்டோட வெர்ஷனு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃப்ரம் இமேஜ். நம்ம அந்த இமேஜ்ல இருக்கும் இல்லையா, நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதான் இமேஜ். நம்ம கிட்ட ஆல்ரெடி இமேஜ் இருந்தாலும் அந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் அவ்வளோதான். இது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஆல்ரெடி நீங்க இது ஓரளவுக்கு புரியுது. நம்ம அங்க என்னென்னலாம் கொடுக்க போறோமோ அதோட இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம். கரெக்ட். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போனோம் அப்படின்னா கஸ்டம் டெப்ளாய கஸ்டம் டெம்ப்ளேட்னு ஒரு சர்வீஸ் இருக்கும். நீங்க சர்ச் பண்ணலாம், டெப்ளாய் ஏ கஸ்டம் டெம்ப்ளேட். அதுக்குள்ள போயிட்டு நம்ம ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு நம்ம இல்லைன்னா ஏதாவது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருந்தாலும் நம்ம இங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா பில்ட் யுவர் ஓன் டெம்ப்ளேட் இன் தி எடிட்டர். ஸோ அது கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஸ்கிரிப்டை அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுது. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணேன். ஓகே. எனக்கு வந்து சைஸ் எரர் வந்துச்சு. இந்த சைஸ் உங்களுக்கு எரர் வருதுல்ல, அதே மாதிரி எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த விஎம் சைஸ் வந்து நாட் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம வேற சைஸ் பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேற ரீஜன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஈஸ்ட் யூஎஸ் இருக்கு இல்லையா, அதனால ப்ராப்ளம் இருக்கலாம். இங்கே கிரியேட் பண்ண, ஏன்னா என்னோடதும் இதுதான் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான், அதனால எரர் வருது. நீங்க எந்த ரீஜன் போனீங்க? நான் வந்து சென்ட்ரல் யூஎஸ். வெஸ்டா? வெஸ்ட் யூஎஸ். வெஸ்ட் யூஎஸ்ல வெஸ்ட் யூஎஸ் 2. ஓகே, வெஸ்ட் யூஎஸ் 2. வெஸ்ட் ஸ்பெல்லிங் ஸ்பேஸ் வருமானு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இருக்கு தெரியல. டிஃபால்ட் வேல்யூ அப்போ இதுல எது அவைலபிளா இருக்கு? எனக்கு டி சீரிஸ் கூட காமிக்கிறாங்க. காப்பி ஜிபி. பெஸ்ட் ஹீரோ பெஸ்ட் ஹீரோக்குள்ள இது இருக்கு. இது காப்பி பண்ண முடியாது. பெஸ்ட் ஐஃபோன் ஹீரோ சைஸ் இது எப்படி இருந்தது? சைஸ் அண்டர்ஸ்கோர் பீட் வரைக்கும் இல்லையா? அண்டர்ஸ்கோர் பீட் வரைக்கும் சேரு. நான் ரிசோர்ஸ் குரூப்பும் இதுவாக தான் வச்சிருக்கேன். எதுவும் வேலை அதில் நான் கோடில் கொடுக்கல. ஸோ அதே மாதிரி யூசர் நேம் அட்மின் யூசர் நேம் ஸ்ட்ரிங்காக வச்சதுனால நான் வந்து மேனுவலாக கொடுக்குற மாதிரி. நீங்கள் எதுவும் நான் மேனுவலாக கொடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னா நீங்க வந்து அங்கேயே நோட்பேட் மட்டும் தான் ஷேர் ஆயிருக்கு. நீங்க வேற ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. சாரி. நான் போர்ட்டல்ல இதை பண்ணிட்டு இருக்கேன். தெரியுதா? தெரியுது. ஸோ நான் இதில் போனேன் அப்படின்னா சர்ச்ல போயிட்டு டெப்ளாய கஸ்டம் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு போயிடணும். அந்த சர்வீஸ் அதில் போயிட்டு நம்ம வந்து இங்கே கஸ்டமைஸ் டெம்ப்ளேட் இல்லைன்னா நான் ஆல்ரெடி எடிட் டெம்ப்ளேட்டு. ஸோ ஆல்ரெடி நான் இந்த ஸ்கிரிப்டை வந்து காப்பி பண்ணிட்டேன். ஓகே. இந்த இடத்துல இது எல்லாமே ஸ்ட்ரிங் விஎம் நேம். ஸோ அதனால என்ன வேல்யூ வந்து இதில் கொடுத்துட்டேன் மேனுவலாக. ஸோ நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வேலிடேட் பண்ணி க்ரியேட் பண்ணுறேன். அவ்வளோதான். நம்ம போயிட்டு ஒன்றா ஒரு ஆப்ஷனாக போய் ஒன்றா செலக்ட் பண்ணின்னு ஒரு இதுவாக செலக்ட் பண்ணுறது போது சிம்பிளாக நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை வச்சு கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஆனால் எரர் எரர் வருது. Cannot create more than 0 basic SKU IP address or the subscriptions in this region.
இந்த ரீஜன்ல என்னால பப்ளிக் ஐபி கிரியேட் பண்ணல. இது இல்லை. மோர் தென் 0 ஒரு ரெண்டு கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளே ஏதாவது கேட்டு பார்ப்போம். இதுல வருதா? எந்த ரீஜன்ல செலக்ட் பண்ணலாம்? இவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ அகைன் deployment. Again, deploy a custom template. Build device. இங்கே நம்மளோட ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி போடும். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி இனிஷியல் எரர் வரும், அதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் டெம்ப்ளேட்டை நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து எங்க வருது? பிப்ல வருதா? பிப்னா அந்த பப்ளிக் ஐபி சரிங்களா? அந்த அந்த ரீஜன்ல வந்து சப்போர்ட்டட் இல்லை பப்ளிக் ஐபி. ஓகே, ஸோ நம்ம வேற ஏதாவது ரீஜன் தான் சூஸ் பண்ணி ஆகலாம். இப்போ லொக்கேஷன் ஜஸ்ட் யூரோப் ட்ரை பண்ணாலும் வேற ஏதாவது. த்ரீ and 4. DS2 இதுல அவைலபிள் ஆகும். சென்ட்ரல் இந்தியா. நான் இந்தியாவில் இப்போ சென்ட்ரல் இந்தியாவில் ஏதுக்கான்னு பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் DS2 DS2 S_V3. Nabili no yun. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். லொக்கேஷனை மாற்றிட்டேன், ஏன் இங்கே மாற மாட்டேங்குது? ஓகே, ரீஜன் மாற்றணும்.
ரீஜன் எனக்கு வரவே இல்லை. நமக்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனால நமக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஓகே. ஆர்கனைசேஷன் எல்லாம் நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. My V10 is already exits in location listed. Cannot be created in central window. Okay, network already create ஆயிடுச்சு. எடிட் பண்ணி நம்ம நெட்ஒர்க்ல போயிட்டு என்ன சொல்றேன்னா ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு, ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மை விநெட்னு ஆல்ரெடி இருக்கு இல்லையா, ஸோ அதனால அது வந்து யூஸ் பண்ண முடியாது. இதை நம்ம டெலிட் லிங்க் போட்டு கேட்பீங்களா? அதான் யாராவது அது ரிசோர்ஸே எதுவுமே இல்லை. நான் இந்த எரருக்கு தானே பண்றேன். சரி, ஓகே, நம்ம அதை நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்றோம்னா, நீங்க அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறீங்கல்ல, அதெல்லாம் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது ஆக்சுவலா? இப்போ அதை இங்க நான் அந்த இதுல காமிச்செல்லாம் உங்களுக்கு அந்த நீங்க ஏரம் டெம்ப்ளேட்னு போடுங்க அந்த கூகுள்ல, தனித்தனியா இருக்கும், நம்ம அதுல இருந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்பதான் கோபைலட் இருக்கு, கோபைலட்ல போயிட்டு நீங்க விர்ச்சுவல் மிஷின்ஸ், கிரியேட்டிவ் விர்ச்சுவல் மிஷின்ஸ் யூசிங் ஏரம் டெம்ப்ளேட் போட்டா அது ஒன்று வரும். ஸோ அதை எடுத்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. சரி, ஓகே. நமக்கு பாருங்க எல்லாமே காம்போனன்ட் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அது ஜஸ்ட் அந்த காம்போனன்ட் திரும்பவும் அந்த ஸ்பெசிஃபிக் காம்போனன்ட்ஸ் மட்டும் கேட்டுட்டு, அந்த ஸ்பெசிஃபிக் காம்போனன்ட்ஸ்னா என்ன ஒரு ரிசோர்சஸ் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு அந்த டைப் என்ன வருதோ அந்த டைப் எடுத்துட்டு அதுக்கான நம்ம அந்த இப்போ விர்ச்சுவல் நெட்வொர்க்னா அந்த 4 லைனுமே ஒரே ஸ்கிரிப்ட் தான். நான் காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா சிம்பிளா புரிஞ்சிடும்.
இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எந்த ஸ்கிரீன்ல இருக்குது அது புரியுதா? தெரியுது. இப்போ இந்த 2 லைன் வந்து காமன், இதுதான் ஓகே. ஆரம்பிக்குது. ஸோ பெராமீட்டர் இதுதான். ஸோ நம்ம அடிஷ்னலா எந்த பெராமீட்டர் வாங்கினாலும் வச்சுக்கலாம். இது வந்து டிஃபால்ட் எல்லாத்துலயுமே. ஆ நம்ம இது வரைக்கும் கூட நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேவையில்லை. சிம்பிளா போடும்போது ஃபர்ஸ்ட் ஓகே. ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது விஎம் நேம், ஏன்னா இதெல்லாம் ஸ்ட்ரிங்கா தான் யூஸ் பண்றோம். அப்புறமா இங்க பாத்தீங்க அப்படின்னா ரிசோர்சஸ் வந்து எக்ஸாம் நெட்வொர்க் காம்பனன்ட்ஸ் இது வந்து இருக்கும். அஷூரோட டாக்குமெண்டேஷன்ல இருக்கும். அஷூர் ஏஆர்எம் டெம்ப்ளேட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமா. இதை எடுத்துட்டீங்க ரிசோர்சஸ். ஸோ ரிசோர்சஸ் வந்து ஓபன் பண்றோம். டைப் இதை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். டைப் வந்து இங்க பப்ளிக் ஐபின்னு இருக்கும், இங்கெல்லாம் விர்ச்சுவல் நெட்வொர்க், அவ்வளவுதான் இருக்கும். இது வரைக்கும் பேராமீட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டோம். இங்க பப்ளிக் ஐபி மெத்தடு டைனமிக், இங்க வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க்கான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் 4 லைன் இது எழுதிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து இதுக்கேற்ற மாதிரி இங்க பிஐபி, இங்க இது எல்லாமே தனித்தனியா இருக்கும். பப்ளிக் ஐபிக்கு நம்ம நீங்க ஸ்டோரேஜ் பாத்தீங்களா? ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணும்போது ஸ்டோரேஜ் ரிசோர்ஸ் அது பாத்தீங்க இல்லையா? இப்போ ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம அந்த கோபைலட்ல போய் அது வந்து கடகடன்னு கொட்டுறது பதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினா நம்ம கொஞ்சம் இனிஷியலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேட்கலாம். ஸோ இதுல தனியா இருக்கு. இதுல என்ன இருக்கு? ரிசோர்ஸ் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்றதுக்குன்னு ஒரு தனி ஜேசான் ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி பப்ளிக் ஐபிக்கும் இருக்கும், அதே மாதிரி விர்ச்சுவல் நெட்வொர்க்கும் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி ஒரு ஜேசான் ஸ்கிரிப்ட் ஆகும். ஓகே. ஏன்னா ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் மாறும். இதுல மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரேஜ், அதுல மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க், அந்த கேட்டகரியில ஸ்லாஷ் பப்ளிக் ஐபி வரும், ஸ்லாஷ் விர்ச்சுவல் நெட்வொர்க் வரும். அங்க வந்து மாறும். எதுல மாறும்? நேம்ல மாறும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் மாறும். ஸோ அதெல்லாம் இது நம்ம தனியா காப்பி பண்ணி அந்த ஸ்கீமா இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் ரிசோர்சஸ். ஸோ அது கீழே உங்களுக்கு அடிஷ்னலா வேணும்னா அதே மாதிரி ஆட் பண்ணிட்டே போகலாம். நம்ம இப்போல்லாம் யாரும் கோடை எழுதுறது இல்லை உட்காந்து. இங்கே பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் ஜேசான் டெம்ப்ளேட். ஸோ இதுல நம்மளுக்கு இன்னும் உங்களுக்கு ஈஸியா வரும். ஓகே. கிரியேட் அண்ட் டெப்ளாய் ஃபர்ஸ்ட் ஏஆர்எம் டெம்ப்ளேட். ஸோ இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா போயிட்டு நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வெறும் ஸ்கீமா. ஸோ இதை நீங்க காப்பி பண்ணிப்பீங்க. இதுல என்ன இருக்கு இது வரைக்கும் காப்பி பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் ரிசோர்சஸ். ஸோ இந்த மாதிரி விஷுவல் ஸ்டுடியோல போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆட் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட் ஆட் ரிசோர்சஸ் கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த ரிசோர்சஸ் வேணும். ஸோ ஸ்கீமாக்கு அப்புறம் இது வரைக்கும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் டைப் நம்மளுக்கு என்ன வேணும். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஏன்னா சிம்பிளா ஸ்டார்ட் வித் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அதை கிரியேட் பண்ணி பாருங்க. ஸோ கிரியேட் பண்ணி பார்த்து அது சக்சஸ் ஆச்சுன்னா அடிஷ்னலா நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ஒரு விஎம் கிரியேட் பண்றது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.